ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா மார்ச் 19 அண்ட் 20க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா, எந்த மாநிலத்தில் அரசு ஊழியர்கள் ஜீன்ஸ் டி-ஷர்ட் அணியவும் சமூக ஊடகத்தில் அரசியல் மத கருத்துக்கள் தெரிவிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது? ஹிமாச்சல பிரதேசத்தில் தான் மாநிலத்தில் அரசு ஊழியர்கள் ஜீன்ஸ் டி-ஷர்ட் அணியவும் சமூக ஊடகத்தில் அரசியல் மத கருத்துக்கள் தெரிவிக்கவும் தடை விதிக்கப்பட்டிருக்கு. அடுத்து, மாற்றுத்திறனாளிகளின் சக்தி என்னும் பெயரில் எந்த மாநிலம் முழுவதும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச அரசு பேருந்து பயண திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆந்திர மாநிலத்துக்கு தான் அறிவிக்கப்பட்டிருக்கு. யாரு ஆந்திர மாநிலத்தோட முதல்வர் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரபாபு நாயுடு. அவங்க தான் ஆந்திர மாநிலத்தினுடைய முதல்வர். மாற்றுத்திறனாளிகளின் சக்தி என்னும் பெயரில் அந்த மாநிலம் முழுவதும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச அரசு பேருந்து பயண திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து, பாரத் மின்சார உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? டெல்லியில இருக்க துவாரகா பகுதியில தான் நடைபெற்றது. இந்த மாநாடு 4 நாட்கள் நடைபெற்றது. மார்ச் 19 இருந்து மார்ச் 22 வரை நடைபெற்றது. டெல்லி மாநாட்டின் மூலம் இந்திய எரிசக்தி துறையில் ரூபாய் 50 லட்சம் கோடி முதலீட்டை ஈர்க்க திட்டமிட்டுள்ளது. அடுத்து பார்த்தோம்னா, ஐபிஎல் தொடரில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் ஃபீல்டிங் பயிற்சியாளராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஜான் மூனி. அவங்க தான் ஐபிஎல் தொடரினுடைய டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினுடைய ஃபீல்டிங் பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டிருக்கார். ஐபிஎல் தொடரில் அயர்லாந்தை சேர்ந்தவர் பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளது. இதுவே முதல் முறை. அடுத்து, 8வது காமன்வெல்த் இளையோர் விளையாட்டுப் போட்டி வரும் 2027ஆம் ஆண்டு எங்கு நடைபெற உள்ளது? மால்டா மற்றும் கோசாவில் நடைபெற உள்ளது. அக்டோபர் 29 முதல் நவம்பர் 4 வரை நடைபெற உள்ளது. உலக உள்ளரங்க தடகள விளையாட்டு 2028 எங்கு நடைபெற உள்ளது? ஒடிசா மாநிலத்தில் இருக்க புவனேஸ்வர் பகுதியில் தான் நடைபெற இருக்கு. உலக உள்ளரங்க தடகள விளையாட்டு 2028. உலக உள்ளரங்க தடகள சாம்பியன்ஷிப் போட்டியை நடத்தும் உரிமை இந்தியாவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அடுத்து பார்த்தோம்னா, ரஷ்ய நாட்டு நாணயம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ரஷ்ய நாட்டு நாணயம் ரூஃபில் என்று அழைக்கப்படுகிறது. இந்திய நாட்டு நாணயம் ரூபாய் என்று அழைக்கப்படுகிறது. அமெரிக்க நாட்டு நாணயம் டாலர் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ நம்ம அந்நிய செலாவணி சந்தையில எல்லாமே டாலரை பேஸ் பண்ணி தான் போயிட்டு இருக்கு. டாலரோட மதிப்பை குறைக்கணும் அப்படின்றதுக்காக ரஷ்யா, இந்தியா இந்த நாணயங்கள்லாம் எப்படி நம்ம அந்நிய செலாவணிக்கு பயன்படுத்த முடியும் அப்படின்றத யோசிக்கிறதுக்காக தான் இங்க பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ரஷ்ய நாட்டு நாணயம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ரூஃபில். அடுத்து, இந்தியா இங்கிலாந்து இடையிலான வணிக உறவுகளை வலுப்படுத்தியதற்காக யாருக்கு பிரிட்டன் அரசு கௌரவ நைட்ஹுட் விருதை வழங்கியுள்ளது? டாடா குழும தலைவர் என் சந்திரசேகரன் அவர்களுக்கு தான் பிரிட்டன் அரசு நைட்ஹுட் விருதை வழங்கியிருக்கு. வாகனம், எஃகு துறைகளில் டாடா குழுமம் பிரிட்டனில் பெரும் முதலீடு செய்துள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான தேசிய பாதுகாப்பு தொழிற்சாலைகளுக்கான மாநாடு எங்கு நடைபெற்றது? டெல்லியில நடைபெற்றது. ட்ரோன்கள் உற்பத்தியில் சுயசார்பு மிகவும் அவசியம் அப்படின்றாங்க. ஏன்னா இப்போ நடந்திருக்க போராக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி இருந்த ரஷ்யா உக்ரைன் போராக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ட்ரோன்கள் தான் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறதுனால எதிர்காலத்தில் நம்ம எந்த போர் நடந்தாலும் அது எல்லாத்துலேயும் தற்காத்துக்கணும் அப்படின்னா ட்ரோன்கள் உற்பத்தியில் நம்மளே சுயசார்பு ரொம்ப இருக்கணும் அப்படின்ட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் பேசியிருக்காரு. அடுத்து, உலகின் மிகப்பெரிய எரிவாயு வயல் எது? தெற்கு பார்ஸ். ஈரானில் இருக்க தெற்கு பார்ஸ் தான் உலகினுடைய மிகப்பெரிய எரிவாயு வயல். இந்தியா உட்பட உலகளாவிய திரவ இயற்கை எரிவாயு LNG விநியோகத்தினுடைய முதுகெலும்பே இந்த தெற்கு பார்ஸ் அப்படின்ற எரிவாயு வயல் தான் முதுகெலும்பாக திகழ்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.